வணக்கம் நண்பர்களே. இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவில். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முருகான தரிசனம் செய்ய நெகிழ்கின்றனர் இந்த கோவிலில். இது பழமை வாய்ந்த முருகன் கோவில் மலை மீது அமைஞ்சிருக்கு. கோவில் பசுமையான இயற்கை சூழலோட மிக ரம்மியமாக காட்சியளிக்குது. இந்த மலை மயில் போன்ற வடிவத்தில் அமைஞ்சிருந்தது. எனவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊரோட பெயர் மயூராச்சலம் அப்படின்னு இருந்துதான். இது காலப்போக்கில் மாறி மயிலம் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கயிலையில் மேற்கு வாயில் கணத்தலைவராக இருந்தவர் சங்ககன்னர். இவரை நோக்கி சிவபெருமான் பூலோகத்தில் வீரசைவ நெறிகளை விளக்குமாறு ஆணையிட்டு அனுப்புகிறாராம். அதனை ஏற்ற சங்கு கண்ணர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பொம்மையார் பாளையத்தில் சித்து விளையாட்டுக்கள் நிறைந்த பாலசித்ரா தோன்றார். பின்னர் அங்கிருந்து திருமடம் அமைச்சு பலருக்கும் வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். அப்போ கடற்கரையில் ஸ்ரீ முருகப்பெருமானை காண கடும் தவம் இருந்து வந்தாராம். அங்கு தோன்றிய நாரத முனிவர், முருகனின் திருவருளை பெறணும்னா மேற்கு திசையில் இருக்கிற மயிலம் மலைக்கு போ அப்படின்னு அமுச்சு விட்டாராம். மயிலம் வந்த சித்தர் கள்ளிப்பாலையே உணவாக கொண்டு மலையில கடுமையான தவம் இருந்தாராம். வள்ளி தெய்வான சித்த கன்னியரா மயிலை மலையில பால சித்தரின் புத்தரிகளா அடைக்கலம் இருந்தாங்களாம். ஒரு நாள் ஸ்ரீ முருகப்பெருமான் வேடனா மாறி மயிலம் மலைக்கு வந்தாராம். அப்போது இருவருக்குமே போர் ஏற்பட்டுச்சான். பின்னர் தான் யார் அப்படிங்கிறத உணர்ந்த சித்தர் பாதுகாப்பில் இருந்த கன்னியரை முருகனுக்கு மனம் முடிச்சு வச்சாராம். வரலாற்று புகழ்பெற்ற மயிலம் மலையில தான் ஸ்ரீ வள்ளி தெய்வையான சுப்பிரமணிய சுவாமி திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறது. இங்கே வரும் பக்தர்களுக்கு வரம் அளிக்க வேண்டும். தம் மரபில் வரும் சீடர்களுக்கு சிவஞான பாளைய சுவாமிகள் என்னும் தீட்ச திருப்பெயரோடு சமூக பணியாற்றணும்னு கேட்டுக்கிட்டாராம். சிவயோகமாக வாழ்ந்த சித்தர் ஒரு ஆனி மாதம் திருவாதிர நாளில் தமது விருப்பத்திற்கு ஏற்ப மணக்கோள முருகனின் வலப்பக்கத்தில் ஜீவசமாதியானாராம். மயிலம் கோவிலில் அருணகிரிநாதர், பாவேந்தர், பாரதிதாசர், சிவபிரகாசர் உள்ளிட்ட பல்வேறு புலவர்கள் பல நூல்களை எழுதியிருக்காங்க. முக்கிய விழாக்கள் மயிலம் முருகன் கோவிலில் ஆடி கார்த்திகை, தை மற்றும் மாத கிருத்திகைகள், கந்தசஷ்டி, சூரசம்ஹாரம், பங்குனி உத்திர பெருவிழா போன்றவையெல்லாம் முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. தினசரி கோவில் காலையில் 6 முதல் மதியம் 1 மணி வரையிலையும், மாலை 4 முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஞாயிறு மற்றும் விழாக்கோலங்களில் கோவில் முழு நேரமும் திறந்திருக்கும். மயிலையில் 20ஆம் பட்டம் பெற்ற ஸ்ரீலஹஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் இறைப்பணியில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சமுதாய கல்வி பணிகளையும் சிறப்போடு செஞ்சுக்கிட்டு வரார். மயிலம் முருகருக்கு அரோகரா. நண்பர்களே, நீங்களும் மயிலம் போயிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முருகனோட அருளை பெறத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் மயிலத்துக்கு போயிட்டு வாங்க. வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.